ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் சப்பாத்தி, சாதம், மற்ற வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பிரான் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. பிரான் வறுவல் செய்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க. பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் 10 சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இது கூட 4 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. 2 கொத்து கருவேப்பிலை. நான் 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. 1/4 கிலோ பிரானுக்கான மசாலா தான் நம்ம இப்போ அரைச்சிருக்கோம். நீங்கள் 1/2 கிலோ எடுத்துருந்தீங்கன்னா இந்த மசாலாவை டபுளாக சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி 1/4 கிலோ பிரான் தான் எடுத்திருக்கேன். இந்த பிரான் கூட நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. நான் மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன். நீங்கள் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்திருக்கிற மசாலா உப்பெல்லாம் அந்த பிரானோட நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கலந்ததுக்கப்புறமா 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம சேர்த்திருக்கிற மசாலா உப்பெல்லாம் அந்த பிரானில் நல்லா இறங்கணும். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சீரகம் சேர்த்துக்குங்க. இது கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. பொடியாக கட் பண்ண 2 வெங்காயம் சேர்த்துட்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற பிரானை இதோட சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் இந்த டைமில் சேர்த்துக்குங்க. பிரான் நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. 2-3 நிமிஷத்துலேயே இது நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி வச்சு 3லேருந்து 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சுருங்க. வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிருக்கு. பிரானும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றீங்கன்னா இந்த மாதிரி கிரேவியாக செஞ்சுக்கோங்க. ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் கிரேவியாக இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. சைடிஷாக வேணும்னா ஃபுல் ட்ரை பண்ணிடுங்க. இது கூட 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கடைசியாக கொஞ்சமாக கட் பண்ண மல்லித்தலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அவ்வளவுதான், இப்போ நமக்கு பிரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த தொக்கு சாதம், சப்பாத்தி, எல்லா வகையான வெரைட்டி ரைஸ் கூடயும் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபி பிகினர்ஸ்லேருந்து பேச்சுலர்ஸ் வரைக்கும் ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி தான் நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். ப்ரான் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வர வரைக்கும் பாய்.